உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஓபிஎஸ் சபதமெல்லாம் எடுத்துட்டேன்றாரு. இனி நாங்கள்லாம் ஒன்றாக பயணிக்க போகிறோம்னு இவங்க 4 பேரும் சேர்ந்து இருக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து இன்னைக்கு 5 அணிகள் உருவாயிருக்க மாதிரி இருக்கு. திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு அணி, அப்புறம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிஜேபி கூட்டணியான அணி, 3வது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, 4வது பார்த்தீங்கன்னா தாவேகா, 5வது அணி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் இல்லை வெளியே ஏற்றப்பட்டவர்கள். சசிகலா அவர்கள் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தமிழ்நாட்டில் போய் சொல்லிடுவாங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, என்ன ஆகும்? இல்லை செங்கோட்டையன் அவர்கள் இவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், முதல்வர் முகம் பிரச்சாரம் பண்ணால் ஈரோட்லேயே வந்து ஈரோடு முத்துசாமி கிட்ட தோத்துட்டு தொகுதியில் வந்து கொடுத்துட்டாரு, சரியா வேலை செய்யலன்றது அவர் மேலே குற்றச்சாட்டு. விஜய் ஆப்ஷனுக்குள்ளார இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. ஏன்னா இவர்களுக்கு இவங்களோட நோக்கம் என்னன்னா 2026 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தோக்குறாரா இல்லையான்றதெல்லாம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோக்கு. 2 விதமான தேர்தல் நடக்குது. ஒன்று வந்து அடுத்த முதலமைச்சர் யார் என்பதற்கான தேர்தல் ஒன்று. அந்த போட்டியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள், அவரை வந்து யாரும் டெஸ்ட் பண்றது கிடையாது. ஆனா அவரை தாக்குதலா சொல்லிட்டு இவங்க விடுற அம்பு பூரா எடப்பாடி பழனிசாமி மேலதான் விடுறாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமிய கிட்டத்தட்ட 8 பேர் தாக்குதல் பண்றாங்க. யார்கிட்ட? எடப்பாடி பழனிசாமி தான். 26 தேர்தல் ஆட்டத்தை கலைக்கிறார் அண்ணாமலை. நான் பாதிக்கப்பட்டேன் எடப்பாடி பழனிசாமியால, என் பதவி போச்சு, அதுக்கு அவர் தான் காரணம்னு அவர் நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ரெட்டலையா சூரியனா பார்த்துக்கணும். அவர் தன்னை வந்துட்டு எம்ஜிஆர் போலவோ ஜெயலலிதா போலாம் அப்படி நினச்சிட்டு இருந்தா அவர் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தலை வந்து தெருவா போய் பிரச்சாரம் பண்ண. ஏன்னா அவருக்கு தெரியும் கட்சியோட நிலைமை கொஞ்சம் பலவீனமா இருக்கு, தொண்டர்கள் கிட்ட போனா தொண்டர்கள் அதை எழுச்சி பண்ணி விடுவாங்க, தொண்டர்கள் அதை தூக்கி விடுவாங்க, தொண்டை ரெட்டலை இதை நம்பி தான் அவர் களத்துக்கு போறாரு. டிஆர் பத்திர விஷயங்கள் இங்க பேசவே வேணாம். இங்க என்ன பேசணும்? அண்ணாமலை அவர்கள் முன்னாள் 888 கோடி பத்தி நேரு பத்தி பேசிட்டாங்களா, மறுநாள் பள்ளிக்கரையில கட்டட ஊழல், அதுக்கப்புறம் சாராய ஊழல், அப்படிதான் போறது தவிர்த்து இந்த இந்திய எதிர்ப்பு அந்த மாதிரி விஷயம் கவர்னர் ரவி வந்து இது பண்ற அதெல்லாம் போவே கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றதெல்லாம் வந்து இங்க நின்றுட்டு பந்த திமுகவுக்கே அடிச்சு விடுறது, பந்த திமுகவுக்கே இந்த அரசியல் பண்ணு. ஸோ அண்ணாமலை தொடங்கி வச்சிட்டாரு, திமுகவுக்கு உதவி செஞ்சுட்டாருன்னு இந்த மாதிரி நிறைய பண்றாரு. அதிமுகவோ ரெட்டையிலையோ எடப்பாடிக்கும் அதிமுக தலைமைக்கும் இருக்கு, சரிங்களா? அது ஜெயிக்கணும்னு தான் இவங்களும் பேசுறாங்க. எங்களுக்கு இருப்பு இல்லைன்றதை அவங்க வேற எப்படி தெரியப்படுத்துறது? தங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும்ல, அதுக்காக தானே சார் போராடுறாங்க. ரைட்டு. இப்போ இந்த சைடில் 3-4 பேர் இருக்கிறீங்க, அந்த சைடில் ஒரு ஆள் இருக்கிறாரு, ரைட்டா? உங்களில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? ஏன் சரி பஞ்சாயத்துக்கு எல்லாத்துக்குமே பிஜேபி கிட்ட போவீங்கல்ல, இதுக்கு போயிட்டு எங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்கன்னு சொல்லுங்களேன். பிஜேபியோட கூட்டணி விட்டு வெளில வராரா இல்லையான்னு பாருங்க எடப்பாடி. ஏடிஎம்கே டிவிக்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? நடந்து அது ஏன்னா 2 பேருமே இப்போ மறுத்துருக்காங்க, அப்படி எதுவும் கிடையாது, அப்படி சேரவும் போகிறதில்ல டிவிக்கே தரப்புல சொல்கிறாங்க. ஏடிஎம்கேவை நாங்கள் அப்படி பேசவே இல்லை, நீங்கள் தானே பேசுனீங்கன்றாரு. திருப்பி இதே பேச்சுவார்த்தை இதே சூசகமான விஷயங்கள் பிப்ரவரி மாதத்தில் நடக்கும். விஜய் மீது ஒரு அதீத பாசம் இருக்கு, ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு. யார்கிட்ட இருக்குன்னா இளைஞர்கள் கிட்ட. 40 வயசு தாண்டினவங்க கிட்ட அது இல்லை. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. நான் அரசியல் ரீதியாக அவங்க கிட்ட அணுகும் போது அவங்களுக்கு உண்டான அந்த சைக்காலஜிக்கல் விஷயத்தை அவங்க பேசுறாங்க. அரசியல் தெரியல அவங்களுக்கு அப்படின்றீங்களா? தெரியலையே. அரசியல் தெரிஞ்சா அந்த தலைவனை பார்க்க போகும்போது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவீங்களா? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். அதிமுக சிக்கல்கள் இன்னும் ஓய்ந்த பாடில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏங்க இன்னும் அதிமுகவில் எல்லாரும் உடஞ்சிட்டு தான் பிரிஞ்சுட்டு தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் நேற்றைய தினம் தேவருடைய பிறந்தநாள் விழா, அங்கே வந்து அவருக்கு மரியாதை செலுத்த போன இடத்துல திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன், டிடிவி தினகரன், சசிகலாவும் பேசியிருக்காங்க அங்கே நின்று. இவங்க 4 பேரும் ஒன்றாக நிற்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் சபதமெல்லாம் எடுத்துட்டேன்றாரு. இனி நாங்கள்லாம் ஒன்றாக பயணிக்க போகிறோம்னு இவங்க 4 பேரும் சேர்ந்து இருக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து இன்றைக்கி
5 அணிகள் உருவாயிருக்க மாதிரி இருக்கு. 5 அணியா? ஆமாம், 5 அணி. எது எது சார்? அதாவது ஃபஸ்ட்டு வந்து திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு அணி. அப்புறம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிஜேபி கூட்டணியான அணி. 3வது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி. அதாவது வாக்கு விகிதாச்சாரத்தில் 8% வாங்கி அஃபிஷியலாக இன்றைக்கி 3வது பெரிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. சரி. 4வது பார்த்திங்கன்னா தாவேகா. இன்னும் வாக்கு சதவீதம் இன்னும் தெரியல, ஆனால் ஒரு முக்கிய ஃபோர்ஸாக இருப்பார், அதில் டவுட்டு கிடையாது. அப்போ அவர் 4வது அணி. 5வது அணி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவிலேருந்து வெளியே சென்றவர்கள் இல்லை வெளியே ஏற்றப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தள்ளி வைக்கப்பட்டவர்கள், அவர்கள்லாம் சேர்ந்து 5வது அணி. ஆனால் அவங்க ஏதாவது இப்போ இருக்கிற அணியில் சேர முடியாதா என்ன? இல்லை, வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற அணியில் எதில் வேணால் சேரலாம். அவங்க உதாரணத்துக்கு வந்து இப்போது ஒரு வேளை விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் தான் எங்களோட முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் கிடையாது. ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர். ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர். அப்போ நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? ஓரமாக தானே நின்றுட்டு இருந்தார். மெயின் ஃப்ரேமில் யார் இருந்தார்? இல்லை, அது இது இமேல் இப்படி தான் நின்ட்டார். டிடிவி என்ன பண்ண முடியும்? டிடிவி அவர்களோட கெப்பாசிட்டி, அவரோட மைண்ட் கேம் என்னன்றது எனக்கு தெரியும். ஓபிஎஸ் அவர்களோட கெப்பாசிட்டி, அவர் எப்படி அரசியல் பண்ணுவார்னு தெரியும். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு இடம் இருக்கணும் பொழுது அவர் வந்து மற்றவர்கள்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். அவர் அந்த ஒரு பணையார் அந்த தோரணையிலேருந்து வந்ததுனால அவரால் இறங்கியெல்லாம் இயல்பாலாம் போக முடியாது. அவருக்கு அந்த இது இருக்குது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைன்னா கூட இறங்கி போகக்கூடிய தன்மை படைத்தவர். சரி. அப்போ அந்த குணாதிசயத்தை வந்து இவங்க அசால்ட்டாக யூஸ் பண்ணி கீழே வச்சுக்குவாங்க. அதாவது ஒரு காலத்தில் இவர் முதலமைச்சராக இருந்தப்போ இவரை வேணான்னு அவங்க தானே தூக்கி எறிஞ்சாங்க. சரி. அப்போ அன்னைக்கு எதிர்க்கல. ஓபிஎஸ் அவர்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஆல்ரெடி டிடிவிட்ட தோத்தவர். அவர் அன்னைக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை மாதிரி ரெவோல்ட் பண்ணி நான் ராஜினாமா கடிதத்தை கொடுக்க மாட்டேன், நான் எதுக்கு ராஜினாமா பண்ணணும், நான் அதிமுகவில் எம்எல்ஏ, நீங்களாம் யார், நீங்கள் எம்எல்ஏ கூட கிடையாது, அம்மா இருந்தப்போ எனக்கு பதவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கலாம்ல. இல்லை, ஆனால் அந்த அடையாளம் அவருக்கு கிடைத்தது என்னவோ இவர்களால் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த அடையாளம் அவர்களால் கிடைச்சதுன்னா அவர்கள் அடையாளத்துக்கு கீழே போங்க, சைடில் போங்க. உங்களை அப்போ நீங்கள் முதல்வர் வேட்பாளர் அல்ல, புரிஞ்சுக்கணும். அதுதான் நீங்களே சொன்னீங்க. இல்ல சார், அங்க அப்படி ஒரு அங்கீகாரம் நீங்க சொல்ற 5 அணி அப்படி வச்சுக்கோங்க, அவங்க ஒரு அணின்னே வச்சுக்கோங்க. அணியில வேற இப்ப இருக்கிற 4 அணியில சீமான் உட்பட 4 அணியில சேராம கூட போட்டோம், சரிங்களா? அப்படின்னும் போது அவங்க ஒரு அணி அமைக்கிறாங்கன்னா அதுல ஓபிஎஸ்க்கு தான் அந்த அங்கீகாரம் கொடுப்பாங்கன்றது என்னுடைய பார்வை. இல்ல அது தப்பு இல்ல. மாதேஷ் அவர்கள் வந்து உங்க பார்வையில ஓபிஎஸ் அவர்கள் மேல இருக்காரு. என்னுடைய முன்னாள் முதலமைச்சர். ஆனா வந்து அந்த முன்னாள் முதலமைச்சர் அதுக்கு அது வாய்ப்பு கொடுத்தது யாருன்னு பாக்குறாங்க. கிங் மேக்கரான்ற அந்த கேள்வி வரும்போது கிங் மேக்கர் பொசிஷனில் இவங்க ஆடுவாங்க. இவங்க இன்னொன்று இப்போ ஓபிஎஸ் இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து செங்கோட்டையன் இருக்காங்க, டிடிவி இருக்காங்க, சசிகலா இருக்காங்க. இன்னைக்கு தேதியில் 4 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 4 பேரில் வந்து செங்கோட்டையன் பார்த்தா சூப்பர் சீனியர், சசிகலா அவர்கள் அதை விட சீனியர், அதற்கப்புறம் தான் டிடிவி, அதற்கு பிறகு தான் ஓபிஎஸ். அப்போ அப்படி பார்க்கும்போது பார்ட்டியில் சீனியாரிட்டி பார்த்தா யார் பெரிய ஆளு? திரு செங்கோட்டையன். எல்லாருமே ஒரு காலத்துல சின்னமான்னு சொல்லிட்டு சசிகலா தானே ஏத்துக்கிட்டீங்க. அப்ப முதல்வர் வேட்பாளர்னா யார் வரணுங்க? சசிகலா தான். சரி, எங்க சசிகலா அவர்கள் முதல்வர் வேட்பாளர் எங்க தமிழ்நாட்டில் போய் சொல்லிடுவாங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, என்ன ஆகும்? இல்ல செங்கோட்டையன் அவர்கள் இவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், முதல்வர் முகம் பிரச்சாரம் பண்ணா ஈரோட்லயே வந்து ஈரோடு முத்துசாமி கிட்ட தோத்துட்டு தொகுதியில வந்து கொடுத்துட்டாரு. சரியா வேலை செய்யலன்றது அவர் மேல குற்றச்சாட்டு. சேலத்துல ஜெயிச்சா மாதிரியோ கோயம்புத்தூர்ல ஜெயிச்சா மாதிரியோ மற்ற கொங்கு மண்டலம் எல்லா இடத்துலையும் ஸ்வீப் பண்ணும்போது இது வந்து பாதிக்கு பாதியா போகுது. சரி, இப்போ செங்கோட்டையன் சார் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் அது இல்ல. விஜய் ஆப்ஷனுக்குள்ளார இவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. ஏன்னா இவர்களுக்கு இவங்களோட நோக்கம் என்னன்னா 2026 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தோக்குறாரா இல்லையான்றதெல்லாம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோக்கணும். முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல, 2 விதமான தேர்தல் நடக்குது. ஒன்னு வந்து அடுத்த முதலமைச்சர் யார் என்பதற்கான தேர்தல். அந்த போட்டியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள், அவரை வந்து யாரும் டெஸ்ட் பண்றது கிடையாது. ஆனா அவரை தாக்குதலா சொல்லிட்டு இவங்க விடுற அம்பு பூரா எடப்பாடி பழனிசாமி மேலதான் விடுறாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமிய கிட்டத்தட்ட 8 பேர் தாக்குதல் பண்றாங்க. டார்கெட்டே எடப்பாடி பழனிசாமி தான். 26 தேர்தல் எல்லாருமே வந்து இபிஎஸ் தான் டார்கெட் பண்றாங்க கொஞ்சம். ஆனால் அதுலேருந்து மிஸ் ஆகி அவர் மேலே போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பொசிஷன் பண்ணுவார் அப்படி ஜெயிச்சிட்டாருன்னா. ஆல்ரெடி இவங்களெல்லாம் தோற்கடித்தவர் தானே. அதாவது 5000 பேர் பொதுக்குழு, உயர்மட்ட குழு, ஆட்சி மன்ற குழு, திமுகன்னு எடுத்து இது அதிமுக திமுக எடுத்துக்கணும், அவ்வளோதான் இருக்கும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில். அப்போ அந்த 5000 பேர் அந்த இடத்துலையும் எம்எல்ஏங்க கிட்டேயும் மாவட்ட செயலர்களோட ஓட்டு வாங்கியிருந்தா டிடிவி தினகரனுக்கு இன்னைக்கு பதவி போயிருக்காது. சரி, ஓபிஎஸ்க்கு இந்த பதவி போயிருக்காது. சசிகலா அவர்களை எக்ஸிட் பண்ணியிருக்க முடியாது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அந்த லெவல்லே இல்லை. ஏன் அப்படி அவரை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க? அவர் இப்போ போய் பேசுறதுனா அவர் என்ன பண்ணணும்? அவரே கூட ராஜினாமா பண்ணிட்டு போனோம். சரி, எல்லாம் நீக்கணுங்க. இல்லை அவரால் வந்து அவர் வந்து ஏன் அவரை நான் குறைச்சி மதிப்பிடுறேன்னா
ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு கேட்குறாங்க ஏர்போர்ட்டில், நான் அப்படிலாம் கெடுலாம் விற்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறார் பூனைக்குட்டி மாதிரி. அதுக்கப்புறமா வந்து திருப்பி மறுபடியும் வந்து சிவி சண்முகம் அவரோட இல்லத்தில் நீங்கள் கூட சொல்லி கல்யாணத்துக்குலாம் போகிறாரு, அங்கேயும் எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. எல்லா அதிமுகவினருக்கு நல்ல மரியாதை. அப்போ மனசில் இந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா சரி, அது வந்து ஒரு தைரியமாக தெளிவாக பண்ணோம்ல அரசியல். மறுநாள் பதவியிலேருந்து நீக்கினப்ப அமைதியாயிட்டீங்களா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி. எங்கே உங்களோட வீராவேசம், எங்கே அந்த வீரியமான எதிர்ப்பு அரசியல், எம்ஜிஆர் காலத்து அரசியல் எங்கே? நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், நீ என்ன நீக்கிறது, நான் உன்னை நீக்கிறேன், கே செங்கோட்டையன் என்னும் நான் வந்து கட்சியில் வந்து இந்த இவரெல்லாம் நீக்கிறேன்ப்பா, நான் தான்ப்பா அதிமுக, அந்த மாதிரி யுத்தம் செய்யக்கூடிய நபர் அவர். சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ யுத்தம் செய்ய தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஏங்க இவங்க எல்லாமே வந்து அம்மையார் சசிகலா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு சரி அந்த இடத்துல கொடுத்த வேலையை சரியா செய்யாம தோத்தவர்கள். ரைட்டுங்களா? இன்னைக்கு பிஜேபி கிட்ட எல்லாம் நட்பு பாராட்டுறீங்களா, அந்த பிஜேபி தானே உங்களை காலி பண்ணுச்சு. ரைட்டா? சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவதை தடுத்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி. ஆனா பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க அந்த தைரியமோ திடகாத்தமோ இல்லை. அதனால என்ன பண்றீங்க, அமைதியா இருக்கீங்க. என்டிஏ கூட்டணியில் இருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த கோபம் வீரியன்றதெல்லாம் சூழ்நிலை கேட்டார் போல். சுயமா அம்மையார் ஜெயலலிதா போல பார்த்துக்கலாம், முட்டி மோதிக்கலான்ற எண்ணம் கிடையாது. அப்போ முட்டி மோதிக்கலாம் பார்த்துக்கலான்ற அந்த எண்ணம் யாருக்கு இருக்கு இன்னைக்கு? எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கு. இல்லை, எடப்பாடிக்கு இப்போ 8 முனை திரட்டு எல்லாரும் போட்டிடுறவங்க. ஆமா, அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை முதல்வர் ஆக்குன்னு சொல்லிட்டாரு சார். யாரு? எடப்பாடி முதல்வர் சொல்லுவாரு. கொஞ்சமாச்சு சிந்திச்சு செயல்பட்டவரா இருந்தா நேத்து ஒரு விஷயத்தை வந்து கொளுத்தி போடுறாரு. என்னன்னா, தமிழ்நாட்டுல திமுக வந்து இங்க இருக்கிற பீகாரிகளை எப்படி நடத்துதுங்க பாருங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு மோடியே பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அது பீகார் தேர்தல். பீகார்ல அவங்க பாத்துக்க போறாங்க. இங்கேயே உள்ளூர்லயே நம்மளால ஓனாம் பிடிக்க முடியல, நம்ம போய் வெளியூர்ல முதல்ல பிடிப்போம்னு சொல்லிட்டு தெரியும். இது எங்க போய் நிற்கும்னா, வட இந்தியாக்கோ இந்திக்கு எதிரானது திமுக தான் அவங்க கட்டமைச்சு அதுல தான் அவங்க பயணம் பண்ணினே இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இந்தி எதிர்ப்புனா திமுக, திராவிட சித்தாந்தத்துக்கு நாங்க ஒண்டி தான் ஓனர், அதிமுகவுக்கும் அதுக்கும் பெரிய கிடையாது அப்படின்ற மாதிரி அவர்களோட பேசுபொருள் இருக்கும்போது அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்குறீங்க. யாருக்கு கொடுக்குறீங்க? திமுக கொடுக்குறீங்க. அதனோட ஓட்டு பிரதிபலிப்பு எங்க கிடைக்கும்? மேபி மோடிக்கு பீகார்ல கிடைக்கும். ஆனா நீங்க எங்க இருந்து அரசியல் பண்ணணும்? உள்ளூர்ல. இப்போ தமிழகத்துல வந்து திமுக வந்து வட இந்தியால வந்து வரக்கூடியவங்களை இந்த மாதிரி நடத்தது கொள்ளுதுன்னா, அப்ப இங்க இருக்கிற தமிழர்களுக்கு என்ன சொல்லணும் சார்? அதை திமுகவை டேமேஜ் பண்ண, திமுகவை அம்பலப்படுத்தணும்னு அவர் பேசுறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் நினைக்கிறது சரிங்களா? அது எங்க ஏடிஎம்கே வீக்னஸ் பண்ணும்? கரெக்டா இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. திமுக இதை தான் வந்து மொழிப்போர், இனப்போர், வந்தேரிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த அரசியல் ஆமா லட்டு மாதிரி எடுத்து கையில கொடுத்துருங்க. இது என்ன ஆயிடும்னா, இப்போ கவர்னர் வெளியில இருந்து வராங்க, ஹிந்தி எதுக்குறது அப்படின்னா நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்லயே அது இல்லை. ஆனா உண்மையில என்னன்னா, நிறைய கட்டடம் கொடுக்கறதுக்கும் வட இந்தியால இருந்து வரவர்களுக்கு நிறைய வீடுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம திருப்பூர்ல இருந்து ட்ரெயின் போறதுக்கு, சவுகார்பேட்டில் நல்லா வசதியாக வாழறதுக்கு எல்லாமே நல்லா 5-3 அடுக்கா ஜிஓல இருந்து கட்டட அனுமதியில இருந்து எல்லாம் கொடுக்கறது இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது திமுக அரசு. அது சேகர்பாபு ஹிந்திலேயே பேசுறாரு, ஹிந்தி நெகேஷன் எடுத்துறாரு. அப்போ இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அதாவது நடக்கிறது இது, ஆனா நீங்க காட்டுறது அது. அப்போ காட்டிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, இதுக்கு தமிழ்நாட்டில் வரும்போது என்ன ஆகும்னா, பார்த்தீங்களா நாங்கள் தான் வந்து தமிழர்களுக்கு உண்டான கட்சி, திராவிட தான் தமிழர்களுக்கு உண்டான கட்சின்னு வரும். அப்போ திருப்பி உங்களுக்கு சீமான் அவர்கள் தேவைப்படுவார். அதை உள்ள போய் பிரித்து காட்டுறது. நான் என்ன சொல்றேன்னா, எதிரியோட ஆயுதம் எது, சொந்த ஆயுதம் எதுன்னே தெரியாத ஒருத்தர் இருக்கிறார். சரி, பீகார் பத்தின விஷயங்கள் இங்க பேசவே வேணாம். இங்க என்ன பேசணும்? அண்ணாமலை அவர்கள் முன்னாள் 888 கோடி பத்தி நேரு பத்தி பேசினாங்களா? மறுநாள் பள்ளிக்கரையில கட்டட ஊழல், அதுக்கப்புறம் சாராய ஊழல், அப்படிதான் போறது தவிர்த்து இந்த இந்திய எதிர்ப்பு அந்த மாதிரி விஷயம் கவர்னர் ரவி வந்து இது பண்ற அதெல்லாம் போவே கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றதெல்லாம் வந்து இங்க நின்றுட்டு பந்த திமுகவுக்கே அடிச்சு விடுறது. பந்த திமுகவுக்கே இந்த அரசியல் பண்ணு, என்ன அரசியல் பண்ணணும்? அண்ணாமலைக்கு நோக்கம் இருக்காது இல்ல, தெரியாது. இந்த சப்ஜெக்ட் நீங்க தொடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சப்ஜெக்ட்ல யாரு நல்லா, இந்த கேம்ல யாரு நல்லா ஜெயிச்சதுங்க? அது அவங்க தானே. ஆன்டி மோடினே சொல்லி, ஆன்டி மோடி, ஆன்டி இந்தி, இது திராவிட நாடு, வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் எங்களோட புத்தி கூர்மையோ வேலை வாய்ப்பு தன்மையோ எல்லாமே பறிபோகுது, இங்க வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டா? அப்படி இருக்கும்போது பீகாரி எப்படிதான் நத்துறாங்க பாருங்க, தூக்கி கையில கொடுத்தா. ஸோ அண்ணாமலை தொடங்கி வச்சிட்டாரு, திமுகவுக்கு உதவி செஞ்சுட்டாருன்றீங்களா? அது மாதிரி நிறைய பண்றாரு அவர். யார்? அண்ணாமலை. ஆமா, முன்னாடி வந்து முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அது என்டிஏ முடிவு பண்ணும். என்ன என்டிஏ எங்க இருக்குது? யாரு? பிஜேபி ஒண்ணுதான் இருக்குது கூட இன்னைக்கு தேதியில. எடப்பாடி பழனிசாமி போய் இறங்கி பாட்டாளி மக்கள் கட்சியை சரி செஞ்சு அந்த கூட்டணியில வர வச்சு பிரேமலதா அவர்களோட பேசி அந்த கூட்டணி கொண்டு வந்தாதான் அது என்டிஏ. சரி,
இல்லை அது ஏடிஎம்கே தலைமைன்னு கூட சொல்லலாம். அது எங்கே அந்த பேர் போயிட போகுதுன்றதால என்டிஏ அப்படின்ட்டாங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்துங்க இபிஎஸ் தான் அவங்களுக்கு இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் அவங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அமித்ஷா கிட்டத்தட்ட அந்த துணியில் தான் இருக்கிறார். ஓகே. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளடி அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒன்று, செங்கோட்டையன் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அப்புறமா எதிரில் இருக்கக்கூடிய திமுக சைடில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க தாக்க போகிறாங்க. அண்ணாமலையும் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் சேர்த்து. ஆமாம் ஏங்க நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை பிஜேபி சார். நயினார் நாகேந்திரன் என்ன முடிவெடுக்கிறாரோ அது கேட்பாரு. மேலே மோடி அமித்ஷா என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும். அப்படியா? இதே நீங்கள் வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லுங்கள், இல்லை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுங்கள், இல்லை அண்ணா நயினார் நாகேந்திரன் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அவங்க வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணுன்ற அந்த வேலையை பார்க்குறாங்க. ஆட்டத்தை கலைக்கிறார் அண்ணாமலை. நான் பாதிக்கப்பட்டேன் எடப்பாடி பழனிசாமியால், என் பதவி போச்சு, அதுக்கு அவர் தான் காரணம்னு அவர் நினைக்கிறார். கிட்டத்தட்ட அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஏன்னா பொழுதுக்கும் தலைவலி, கொச்சல், வயிற்றுல பூனையெல்லாம் கட்டின்னு அரசியல் பண்ண முடியாது. சரி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எந்தெந்த பூனெல்லாம் ஓடுதோ ஓட்டோம், பூரா பூனையும் தெத்தி விடு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு உண்டான தேர்தல் இது. நான் கூட இல்லை, ரெட்டலையா சூரியனா பார்த்துக்குவோம். அவர் தன்னை வந்துட்டு எம்ஜிஆர் போலவோ ஜெயலலிதா போலாம் நினைக்கல. அப்படி நினச்சிட்டு இருந்தா அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தலை வந்து தெருவா போய் பிரச்சாரம் பண்ண முடியுது. எதற்கு 180 சீட்டு அசம்பிளி சட்டமன்றத்துக்கு மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி போறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் கட்சியோட நிலைமை கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. தொண்டர்கள் கிட்ட போனால் தொண்டர்கள் அதை எழுச்சி பண்ணி விடுவாங்க, தொண்டர்கள் அதை தூக்கி விடுவாங்க. தொண்டை ரெட்டலை இதை நம்பி தான் அவர் களத்துக்கு போகிறார். அது அப்போ அவருக்கு கிளியராக இருக்குது என்ன பண்ணணும், என்ன அரசியல்ன்றது தெரியுது. அதே மாதிரி எங்கெங்கே எது பிரச்சனை இருக்குது, மைனஸ் இருக்குது. திமுக பூத்து மீட்டிங் போடுறதா, இவங்கள பூத்து மீட்டிங் போடுறோம். இவங்கெல்லாம் என்ன வேலை பார்த்துருக்குங்க? இவங்களுக்குலாம் பூத்தில் ஆள் இருக்கா? இவங்களோட ஒரே நோக்கம் சரி. இப்போது ஐயா முத்துராமலிங்க தேவரோட ஜெயந்தி அன்னைக்கு எல்லாம் ஒன்று கூடுறீங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள்லாம் ஒரே சாதி, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், அப்படி எதனா சொல்ல விரும்புகிறீங்களா தமிழக மக்களுக்கு? இப்படி எல்லா சாதியும் தனித்தனியாக ஒவ்வொரு சாதி மாற்றி மாற்றி நினச்சா என்ன ஆகும்? அப்போ அதிமுகன்றது பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, அதிமுகன்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது, அதிமுகன்றது ஒரு பொதுவான கட்சி தானே. எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதாவும் அதை அப்படி தானே உருவாக்குனாங்க. அப்போ நீங்கள்லாம் வந்து எல்லாம் 4 பேர் 3 பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ராமநாதபுரத்தில் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் இதை டெல்டாவில் விவசாய நிலம் பாதிக்கல சார்? அங்க இருந்து தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை சொல்லி தொடங்குறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தென் மாவட்ட அடையாளம் இருக்குல்ல. ஆமாம் சரி, நீங்கள் ஆட்சியில் எல்லாம் இருந்தீங்க இல்லையா? ஐயா பசும்பொண்ணுக்கு ஏன் வந்து பாரத ரத்னா கேட்கல? அப்போ ஏன் உங்களுக்கு தோணலை? இல்லை மதுரை விமான நிலையத்துக்கு ஏன் தேவர் பேர் வைக்கல? அதாவதுங்க அவங்க வந்து சமுதாயத்துக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி, ரைட்டுங்களா? அப்படி அவங்க செஞ்சாங்க கொண்டாங்கன்னா அவங்க சமுதாய தலைவர்கள். அதிமுக உண்டான தலைவர். அதிமுக என்பது பொதுக்கட்சி. அதை வந்து இவங்க வந்து ஆனவனா தென் மாவட்டத்தில் தோத்து போயிடுவீங்க, தென் மாவட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே தோத்து போயிட்டு அவங்களுக்கு அப்படி இருக்கா இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இபிஎஸ்க்கும் அங்க அதிமுகவுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு பின்னடைவு இருக்குன்னு சொல்றாங்களே, ஸ்ட்ரென்த் அங்க கம்மியா இருக்குன்றாங்களே. அதெல்லாம் உண்மைதாங்க, அதெல்லாம் நம்ம மறுத்து பேச முடியும். நம்ம வந்து அதிமுக கட்சிக்காரர்கள் போல நம்ம வந்து அப்படிலாம் இல்லை. இபிஎஸ் அவர்கள் வந்து 234 தொகுதியிலும் தனித்தே போட்டிட்டு களம் காண்றோம், அப்படி அதுக்கெல்லாம் நான் போக வரல. சரி, அவர்களுக்கு என்று ஒரு வாக்கு விகிதாச்சாரம் ஒரு சதவீதம் அந்த தலைவர்களுக்கு இருக்கு. அதனால வந்து முக்குளத்தூர் எல்லாமே வந்து நான் என்ன கேட்குறேன்னா, சரி தென் மாவட்டங்களில் ஒரு 40% இருப்பாங்க, ரைட்டுங்களா? எல்லாருமே வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்களா போன வாட்டி? மற்ற கட்சியினர்லாம் யாரும் ஓட்டு போடலையா? என்டிஏவை தனியாக நின்னாங்களா? நீங்கள் ஏன் ஜெயிக்கவே இல்லை? எவ்வளோ ஓட்டில் தோத்தீங்க நீங்களாம்? இல்லை சார், கடந்த காலங்களில் திரு அமித்ஷா அவர்கள் 21 தேர்தலே உட்காந்து இவங்களெல்லாம் சேர்த்துக்கோங்க, இவங்கெல்லாம் இருந்தால் நம்ம எளிமையாக வெற்றி பெற முடியும் போது எடப்பாடி ஏற்றுக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தன்னிச்சையா இந்த 4 பேரும் முடிவெடுப்பாங்கன்னு வச்சுக்கிறீங்களா? இன்னும் பிஜேபி ஏதோ ஒரு புள்ளியில உதவி செய்யும். உங்க எல்லார்கிட்டயும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவரு ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. கட்சி தேர்தலை பொது தேர்தல் மூலமா நீங்க சரி செய்ய பாக்குறீங்க. நீங்க எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுக பொதுக்குழுலையும் செயற்குழுலையும் தோத்தீங்களா இல்லையா? நாட்டு மக்கள் பார்த்தாங்களா இல்லையா? பட் துரோகின்னு இவர துரோகின்னு சொல்றாங்க சார். துரோகம் அதை நீங்க சொல்லுங்க, அதை பத்தி நீங்க துரோகின்னு சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டோம், அதுக்குள்ள நான் போல. இல்ல இப்ப துரோகத்தை வீழ்த்த எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கோன்றாங்க. அப்ப துரோகத்தை வீழ்த்துறதுக்கு தான், ரைட்டா? அதுக்கு நான் என்ன கேட்கறேன், எதுக்கு 2026 தேர்தல் 5000 பொதுக்குழு உறுப்பினர்லாம் அதிமுக தெரியும் இல்லையா? ஒரு போட்டி பொதுக்குழு போட்டிருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு போட்டி பொதுக்குழு போய் நீதிமன்றம் போயிருக்கலாம் இல்லையா? நீங்க ஏன் தேர்தலை வந்து மையமா வைக்கிறீங்க? இல்ல அங்கதான் பாடம் கற்பிக்க முடியும் அவருக்கு. அதான் ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா? எத்தனை வாட்டி பாடம் கற்பிப்பீங்க? நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க, ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுறவரையும் ஜெயிக்க விட மாட்டீங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? திமுகவை ஜெயிக்க வைக்கிறது நான் புரிஞ்சுக்கலாமா பத்திரிகையாளர்? அதானே இல்லை, ரிசல்ட் அதானே. அம்மா ஆட்சியை கொண்டு வர பாடுபட போறேன்றார் ஓபிஎஸ். பாத்தீங்களா இல்லையா நேற்றுக்கு சொன்னாரு? சரி, அம்மா முக்கியமா இல்லை ரெட்டலை முக்கியமா? இப்போ தொண்டருக்கு அன்னைக்கு அதாவதுங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. 2001 தேர்தல் எடுத்துக்கோங்க. அந்த தேர்தலில் வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறாங்க, மூப்பனார் இருக்கிறாங்க,
சங்கரையா இருக்கார், அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணு இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து வைகோ இருக்கிறாங்க. அந்த தேர்தலில் நிறைய பேர் முக்கியமானவருங்க EVK சிலங்கவன் இருக்காங்க, அதில் நிறைய பேர் கலைஞர் இருக்கிறாரு, இல்லை நிறைய பேர் வந்து இன்னைக்கு உயிரோடவே இல்லை. நான் சொன்ன எல்லாமே பெரிய தலைவர்கள். சரி, அந்த தலைவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. ஆனால் கதிரறிவா சூரியன் இருக்குது, பம்பரம் போயிடுச்சு, சின்னம் போயிடுச்சு, ரெட்டலை இருக்குது, உதயசூரியன் இருக்குது, சின்னங்கள் இருக்குது, மாம்பழம் இருக்குது. ஆனால் தலைவர்கள் மாறிட்டே வர. அப்போது கட்சி என்பது, அந்த கட்சி சின்னன்றது அது ஒரு மக்களோட ஒரு விஷயம். தலைவர்கள் மென்மே கம் மென்மே லீவ், பட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் கம்பெனி இஸ் தேர் டு ஸ்டே என்று சொல்லுவாங்க. சரி, ஃபோர்டு கம்பெனினா ஃபோர்டை உருவாக்குன ஒருத்தர், ஆனால் அவர் இருப்பார், மறைஞ்சிருவார். ஆப்பிள் கம்பெனி, ஆனால் அந்த லெகசியை காப்பாற்றி கொண்டு போகிறாங்க இல்லையா, தொழிலாளர்களோ தொண்டர்களோ, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தலைமை பொறுப்பில் இருக்குது, அது மேட்டர்ஸ். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தோத்ததை ஒப்புக்கொள்ளவே மாட்டேன்றாங்க. துரோகம், சதி, வீழ்ச்சி, நீங்கள் தான் பதவி கொடுத்தீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் சசிகலா அவர்கள் தான். ஆனால் அன்றைக்கி செங்கோட்டையனுக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது, பயன்படுத்திக்கல. ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பு இருந்தது, பயன்படுத்திக்கல. டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது, பயன்படுத்திக்கல. ஒருவேளை அன்றைக்கி இவங்களெல்லாம் நீங்கள் போட்டிருந்தா அது எப்படி போயிருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி வந்து வழக்காடு மன்றமாகட்டும், கட்சிக்காரர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவங்க ஏற்றுக்கிட்டு ஒரு குரூப்பில் இருக்காங்க. இப்போ உங்களோட நோக்கம் என்பது 2026 தேர்தலில் அதிமுக அப்படின்றதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்தணும். அதற்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தெரிஞ்ச மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அரசியலை தான் பண்ணுறாங்க. இல்லை சார், அதிமுகவோ ரெட்டையிலையோ எடப்பாடிக்கும் அதிமுக தலைமைக்கும் இருக்குது, சரிங்களா? அது ஜெயிக்கணும்னு தான் இவங்களும் பேசுகிறாங்க. எங்களுக்கு இருப்பு இல்லைன்றதை அவங்க வேற எப்படி தெரியப்படுத்துறது? தங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும்ல, அதுக்காக தானே சார் போராடுறாங்க. ரைட்டு. இப்போ இந்த சைடில் 3-4 பேர் இருக்கிறீங்க, அந்த சைடில் ஒரு ஆள் இருக்கிறாரு, ரைட்டா? உங்களில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? ஏன் சரி, பஞ்சாயத்துக்கு எல்லாத்துக்குமே பிஜேபி கிட்ட போவீங்கல்ல, இதுக்கு போயிட்டு எங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்கன்னு சொல்லுங்களேன். பிஜேபியோட கூட்டணி விட்டு வெளில வராரா இல்லையான்னு ஒட்டி பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி. அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? சார், இப்போவுமே பிஜேபி இவங்களுக்காக பேசாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பேசுவாங்க, ஒரு எல்லையோடு நிறுத்திவாங்க. கூட்டணி வேணுமா வேணாமான்னு கேட்கக்கூடிய தன்மை படைத்தவர். எங்கள் எடப்பாடி பழனிசாமி ரவுண்டாக இவங்களெல்லாம் ஜெயிச்சிருக்காரா இல்லையா? தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கில் ஒரு ரவுண்ட்லேயே ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளிட்டு தானே உட்காந்து இருக்கிறாரு. சரி, உட்காந்து நான் மேலே போய் மேலே சண்டை செய்யணும்னு போகும்போது அந்த பாக்ஸிங் ரிங் மேலேயே ஏற விட மாட்டேன்றீங்க, அம்பா விட்டு நிற்கிறீங்க கீழே, அவர் க்ளவுஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க, சரி, அவர் இதை எடுத்துன்னு போயிடுறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பார் ஆல்ரெடி பொதுக்குழு செயற்குழுலாம் உன்னை நான் முடிச்சு விட்டேன், உன்னை போயிட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய கதை. இப்போ நான் 2026 தேர்தலுக்கு போயின்னு இருக்கிறேன், நானும் திமுக சண்டை போகிறேன், நீங்கள் வந்து என்கிட்ட சண்டைவா நீங்கள் கூப்பிட்டு இது தானே நீங்கள் ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் இதாக பார்த்தா இப்படி தானே. இன்னொன்று, ஆனால் ஏதோ பண்ண போகிறாங்கல்ல சார் இவங்க? கண்டிப்பாக பண்ணுவோம். சரி, இதில் வந்து நான் வந்து ஓரளவுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறவங்க, அரசியல் அதிகமாக புரிஞ்சவங்கன்னு பார்த்தா நான் சசிகலாவை தான் பார்ப்பேன். இவர்களெல்லாம் வந்து அதுலேயும் ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் நான் அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கணும். ஏன் சார்? ஏன் சொல்கிறேன்னா, நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு, ஓபிஎஸும் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, திமுக தான் ஜெயிச்சிடும் நான் சொல்ல பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிமுக கரவே இல்லை சார். ஒன்று சேரலன்னா திமுக ஜெயிச்சிரும் போல அப்படின்றத நான் எச்சரிக்கிறேன்றார் அவர். அதை உள்ளுக்குள்ளே பேசணும், வெளியில் ஒருத்தர் அதை அதிமுக தலைமையில் இருக்கிறப்பல முன்னாடி இருந்தவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா திமுக ஜெயிக்கிறத அவங்க விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி தான் தொண்டர்கள் புரிஞ்சுக்குவாங்க. இல்லை தகவலை பாஸ் பண்ணணும்ல, அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசலாம். வெளியில் ஏன் சொல்கிறீங்க, மிரட்டுறீங்க, இல்லை திமுகவுக்கு உதவி பண்ணுறீங்க. இன்னொன்று, நீங்கள் எப்போ போயிட்டு ஸ்டாலின் அவர்களை போய் நல்லா தனியாக பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலே ஒரு சந்தேகம் இபிஎஸ்க்கு இருக்கும். நேற்று திமுகவின் பி டீம் இவங்க அப்படின்ட்டு பி டீம்னு முன்னாடியிலேருந்து சொல்லினுங்கிறாரு. நேற்று இன்னுமே பெருசாக சொல்லுவார், போஸ்டர் வச்சு கூட ஓட்டுவாங்க அவங்க. ஒன்று. ரெண்டாவது, செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரணும் ஒரு நிலைப்பாடுன்னு எடுத்தால், அன்றைக்கி கோபமாக இருந்தால் நீங்கள் எதுக்கு இப்போ நேற்று அந்த சிவி சண்முகம் அவங்க வீட்டில் போய் சண்முகம் என்ன நினச்சிருப்பாரு, பரவாயில்ல நம்மளாம் வந்து நம்மளும் சொன்னோம், இவரும் அண்ணனும் கம்முன்னு இருக்காரு, பெரியவனும் கம்முன்னு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருந்திருப்பார். அந்த சிவி சண்முகத்துக்கு ஒரு ஷாக் ஆகுது பார்க்கும்போது. சிவி சண்முகம் வந்து நம்ம விசாரித்த வரையில் அவங்களுடைய திருமண விழா சிவிஆர் மூலமாக வந்து இன்விடேஷன் வைக்க இபிஎஸ் கிட்டையும் இந்த அனுமதி வாங்கியிருக்காங்க. திருமணம் தானப்பா வைங்கன்னு தான் இபிஎஸ் சொல்லியிருக்காரு, வைங்கன்னு இருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்குது. அதான் இப்போ இது மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் போய் திடீர்னு காலையில் போய் அங்கே போகிறீங்கன்னா இது என்ன விதமான மனநிலை? ஒன்று திருமணத்துக்கு நோட்டீஸ் வச்சுப்போ வராமல் விட்டுருந்தா கூட ஓகே, அவங்க புரிஞ்சுருப்பாங்க. எப்பவுமேங்க அரசியலில் வந்துட்டுங்க சூழ்ச்சி இருக்கும், நம்ப வச்சு கழுத்துறது இருக்கும், முதுகில் குத்துறது இருக்கும், அதெல்லாம் போட்டு பார்த்து மேலே வர்றது தான் வந்து சாத்தியமாக தலைமை பண்புக்கு வரும். இன்னொன்று, தைரியமாக ஒரு சில முடிவுகள் எடுக்கும். தெளிவில்லைன்றீங்க அவருக்கு. ஏங்க இப்போ இவ்வளோ பேர் சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போய் நான் என்ன கேட்குறேன், நீங்களாம் வந்து ஆட்சி வந்து திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு சொல்லி கூட்டணியை தான் பேசுகிறீங்க.
திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அவர்களோட ஊழலை எதனா நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்களா, இல்லை மக்கள் பிரச்சனை எதனா பேசுனீங்களா, இல்லை விவசாய நெல் பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, நெல் அங்கங்கே முளைச்சி பிரச்சனையாக இருக்குது, ஏரி குளம் எல்லாம் 90 விழுக்காடுக்கு மேலே உபரி நீர் அங்கங்கே வேளாண்மை இடத்துல போய் நெல் நாசமாயிட்டு இருக்கு, எதனா ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் பண்ணுறீங்களா, சொத்து வரி தண்ணி வரி கொலை அதை பற்றி எதனா ஒரு பிரச்சாரம் இல்லைங்கன்னா ஒரு நடைப்பயணம் இல்லை எதனா ஒரு போராட்டம் எதனா ஒரு பொதுக்கூட்டம் எதனா போட்டிங்களா? இப்பதான் தொடங்கியிருக்காங்க சார். நேற்று தொடங்கியிருக்காங்களா? அது தேவர் ஜெயந்தி, அதை கூட செய்யலைன்னா நீங்கள் காலாவதி ஆகிட்டு போயிடும், நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க. இதனால ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும். சரி, அந்த அணியை பொறுத்தவரையிலும் நான் சசிகலா அவர்களை என்றைக்குமே குறைத்து அணின்னே சொல்லிட்டீங்க. அது அணிதான், அது ஒரு அணி. அப்போது நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பாருங்கள், எனக்குமே அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு பார்த்துப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் இது என்னென்னா 24 26 இது இருக்குது யூனிவர்சிட்டிஸு, அதில் வந்து 14 கிட்ட வந்து துணைவேந்தரே இல்லை. இதெல்லாம் வந்து நான் சொல்லும்போதே நீங்கள் பத்திரிகையாளர்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அப்போது இது உங்களுக்கு தெரியல, இப்படி இருக்குது ஊடகத்தோட நிலைமை. நீங்கள் வந்து திமுகவை எதிர்த்து ஒரு சிலர்லாம் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க, ஒருதலைபட்சமாக இருக்கீங்களோன்ற சந்தேகம் எனக்கு வருதுன்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு அந்த புத்தி கூர்மையும் அந்த ஷார்ப்னஸ் இருக்குது யாருக்கு? சசிகலாவுக்கு. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு போஸ்ட் இல்லாமல் இருக்குது, அங்கே ஒரு 600 பேர் வக்கீல் படிக்கிறாங்க, இங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கேருந்து படிச்சு போகிறவங்க தான் சுப்ரீம் கோர்ட் போனால் நமக்கு தானே பெருமைன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் பேசுகிறேன். அப்போது சப்ஜெக்ட்னு தெரியுது. இதே ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட நீங்கள் மைக்கை போட்டு கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஜெயிச்சிரும் நான் சொல்லலை, அவங்க பேசிக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் எதனா ஏடா கூடமா கேள்வி கேட்டால் வணக்கம் வச்சுட்டு இப்படி கும்பிட்டுட்டு போயிடுவார். செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட நீங்கள் மைக் போட்டிங்கன்னா நானா எப்போ நான் சொல்ல 10 நாள் நான் விடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் போகிறார். டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை பத்திரிகையாளர் நல்லா கையாளுவார். ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி வேணான்னு சொல்லி என்டிஏன்னு ஒரு கூட்டணி அண்ணாமலை தலைமையில் கூட வச்சுக்கிட்டு போய் நின்னீங்கல்ல, நீங்கள் தோக்கலையா? அவங்க ஒண்டி தான் தோத்துனே இருக்கிறாங்களா? நீங்கள் என்ன எல்லா தேர்தலும் வெற்றியா? இல்லை, ஒன்று சேர்ந்தா வெற்றி பெறுவோன்றாங்க சார். ஏங்க எடப்பாடி பழனிசாமி 2000 தனிப்பட்ட முறையில் அவர் தோக்கவே இல்லை இல்லையா? குறைந்தபட்சம் எம்எல்ஏ ஜெயிக்கிறாருல. இப்போ இந்த வர தேர்தலில் பாருங்கள் எத்தனை பேர் இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஜெயிக்க போகிறாங்கன்னு பாருங்கள். நான் அதனால தான் சொல்கிறேன், இவர்கள் எல்லாரை விடையும் ரெட்டலை பெருசு. அந்த சின்னமானத்துக்கு இருக்கிறதுக்கு அந்த வசீகரம் அந்த வீரியமே வேற. நான் கிராமமாக போய் பார்த்துட்டு இதை பேசுகிறேன், பதிவு பண்ணுறேன். நான் எடப்பாடி பழனிசாமி அவரு மேலே இருக்கிறாரு இவங்க கீழே இருக்கிறாங்க, நான் அந்த வாதத்துக்குள்ளே போகலை. அது பொதுச் செயலாளர் யார், அது கட்சி யார்கிட்ட இருக்குன்றது கட்சிக்காரங்க பார்த்துவாங்க. பட் சின்னம் டு சின்னம் வரும்போது உதாரணத்துக்கு 2001 தேர்தல் அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு பெரிய பின்னடைவுலேருந்து வராங்க. 96 அந்த ஊழல் கல்யாணம் எல்லாம் பண்ணி கெட்ட பேர் வந்து அந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்டுனே பேசப்பட்டது. 2001 மூப்பனார் அவர்களை வந்து காங்கிரஸும் மூப்பனாருக்கும் பிரச்சனை இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கூட்டணி வச்சு ரெட்டலை நின்னவுடனே 196 சீட்டு கிட்ட அவங்க ஜெயிக்கும். வாக்கு விகிதாச்சாரம் அன்றைக்கி திமுக டு அதிமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சமோ என்ன தான். இன்றைக்கும் அதிமுகவுக்கும் திமுக 2026 தோத்தப்போவே வாக்கு விகிதாச்சாரம் எடுத்திங்கன்னா 3.5 லட்சம் தான். சரி, அதில் யாருன்னா ஒருத்தர் 2 லட்சம் வாங்கிட்டாங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக களம் மாறுது. இதுதான் சின்ன டு சின்ன அரசியல். இப்போ இதில் தாவாக்க புதுசாக வருது, அவர் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா, அவர் ஒரு 3வது அணியாரானா கண்டெஸ்ட் டைட்டாகும். மற்றபடி அடிப்படை ஓட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ரெட்டலைன்றது 21% இருக்குது. இந்த 21%லேருந்து ஒரு சில கட்சிகள் வருது, அது 30க்கு நோக்கி பயணம் பண்ணும்போது 3 முனை போட்டின்னு வரும்போது அதிமுகவை நீங்கள் அப்படிலாம் கடந்து போக முடியாது. சரி, விஜய் இருந்தாலுமே அது வந்து ஒரு க்ளோஸ் கார்னர் கண்டெஸ்ட் தான். திமுக வர்சஸ் அதிமுகக்குள்ள தான் சண்டை நடக்கும். விஜய் வந்து 3வது ஒரு பெரிய சக்தியா வருவார், அவ்வளவுதான். இல்ல சார், விஜய் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறாரு. அது கூட்டணி சேர்ந்தால் தான். ஆமா, ஸ்பாயிலரா இருப்பாரு. ஆமா, யாரோ ஒருத்தருக்கு ஸ்பாயில் பண்ணுவாரு. ஒன்னு திமுகவை ஸ்பாயில் பண்ணுவார், இல்ல அதிமுகவை ஸ்பாயில் பண்ணுவாரு. சரி, அவர் டிசைடரா இருக்கணும்னா ஸ்பாயிலர் ஈஸி, தனியா நின்னாவே போதும். ஏதோ ஒரு தொகுதியில் ஒருத்தர் 1000 ஓட்டுல தோப்பாரு, ஒருத்தர் 500 ஓட்டுல தோப்பார். அந்த தோல்வி காரணம் நீங்களா இருப்பீங்க. இல்லை சம்டைம்ஸ் நோட்டா கூட ஒரு 100-150 ஓட்டு வாங்கியிருக்கோம், நோட்டா 50 ஓட்டில் தோத்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நோட்டா கூட தான் ஸ்பாயிலர். ஒரு ஸ்பாயிலர் ஆகிறதுக்கு பெரிய கட்சி தான் நடத்தணும்னு இல்லை, ஒரு சுயேட்சைனால கூட ஒரு சில இடத்துல தோத்து போவாங்க. ஒரு போட்டி சுயேட்சை போறாரு, 3000 ஓட்டு பிச்சுன்னு போறாரு, 2000 ஓட்டு மார்ஜினில் வந்துட்டு ஒரு வேட்பாளர் தோக்கலாம். ஸ்பாயிலர்ன்றது யார் வேணா ஆடலாம், ஈஸி. சரி, டிசைடர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காலத்தில் மூப்பனார் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்த காரணத்தில் காங்கிரஸையும் சேர்க்குறாங்க, மூப்பனாரையும் வச்சுக்கிட்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் வச்சுக்கிட்டு இமாலய வெற்றி அப்போ 2001. அதே மாதிரி இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சது. அதனால பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, அந்த கூட்டணி இருக்குது. அப்போ நீங்கள் கூட்டணிக்குள்ளே போனால் நீங்கள் டெசிஷன் மேக்கராக டிசைடிங் ஃபேக்டராக வருவீங்க. சரி, தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் நீங்கள் டிசைடிங் ஃபேக்டர்லாம் கிடையாது. ஓகே, என்ன டிசைட் பண்ணுவீங்க நீங்கள்? தனியாக போகிறதா உங்கள் டெசிஷனு. அதுக்கு என்ன நான் என்ன கேட்குறேன், 40% ஓட்டு இல்லை 35% ஓட்டு வேணும் வெற்றியை தீர்மானம். இந்த 35% ஓட்டு இருக்கா தாவேக்காக்கு? ஃபஸ்ட்டு தேர்தலில் 2 வருஷத்தில்
உழைக்காம மக்களை போய் பார்க்காம விவசாய பிரச்சனை பேசாம கரண்ட் பில்லு என்ன ஏது அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வெறும் பஞ்சு டயலாக் 10 நிமிஷத்துக்கு ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் பேசிட்டா ஒரே தேர்தலில் நான் 40% கொடுத்து முதலமைச்சராக ஆக்கி வைக்குவாங்கன்னு ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அரௌண்ட் 20-25% வரைக்கும் விஜய்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே தாங்க இருக்கிறேன், தமிழ்நாட்டில் தான், நானும் இங்கே தான் இருக்க போகிறேன். நான் இது நீங்கள் சொல்கிற மாதிரி 25% அவர் வாங்கிட்டாருன்னா நான் அன்றைக்கி வந்து ஆமாம் நான் சொன்னது தப்பு அப்படின்னு நான் வந்து மன்னிப்பு கேட்பேன். எனக்கு அதுலலாம் ஒன்றும் கிடையாது. நான் பார்க்குறது என் புரிதலை தான் நான் சொல்கிறேன். நான் அதை நம்புகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு வேறு யாரோ சென்சஸ் எடுத்து கொடுப்பாங்க, சர்வே எடுத்து கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு நான் பேசலை. நான் வந்து ஒரு கிரவுண்டட் ரிப்போர்ட்டர். நான் எடிட்டர் பதவி, சீஃப் ஆஃப் பியூரோ பதவியெலாம் இருந்தால் கூட நான் வந்து சாதாரண ஒரு பத்திரிகையாளராக தான் இன்னும் நான் எனக்கு களத்தில் நான் போயிட்டுருக்கிறேன். அப்படி அவங்க கிட்ட பேசுகிற தரவுகளை வச்சு தான் நான் பேசுகிறேன். விஜய் மீது ஒரு அதீத பாசம் இருக்குது, ஒரு அதீத நம்பிக்கை இருக்குது. யார்கிட்ட இருக்குன்னா இளைஞர்கள்கிட்ட இருக்கு. 40 வயசு தாண்டினவங்க கிட்ட அது இல்லை. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பார்த்த உடனே பட்டுன்னு வரும் ஒரு விஷயம். அதே வந்து 40 வயசு ஆனதுக்கப்புறம் அனுபவத்தில் தான் அது வரும். சரி, காதல் என்பதே பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான் சொல்ல. விஜய் மீது அவங்களுக்கு வந்து அவங்க அப்படி தான் அரசியல் பற்றி பேசினா சார் அது ஒரு லவ் மாதிரி சார்ன்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் எப்படி அதை புரிஞ்சுக்குது? நான் அரசியல் ரீதியாக அவங்க கிட்ட அணுகும் போது அவங்களுக்கு உண்டான அந்த சைக்காலஜிக்கல் விஷயத்தை அவங்க பேசுறாங்க. அரசியல் தெரியல அவங்களுக்கு அப்படின்றீங்களா? தெரியலையே. அரசியல் தெரிஞ்சா அந்த தலைவனை பார்க்க போகும்போது டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவீங்களா? அப்போ எந்த விதமாக அது உணர்ந்துட்டாங்க கரூருக்கு பிறகு அவங்க வேற மாதிரி இல்லை அது எப்போ அவங்க உணர்ந்தாங்க நான் உணர்வை புரிஞ்சுக்குவேன்னா அடுத்த மாநாடு இருக்கும்போது யாரும் மரத்து மேலேயோ கிளை மேலேயோ காம்பவுண்டு மேலேயோ வாட்டர் டேங்க்கு மேலேயோ ஷீட்டு மேலேயோ இல்லை அங்கே இருக்கிற வண்டி மேலேயோ ஏறி நிற்காமல் இருந்தாங்கன்னா அப்போது நான் சொல்லுவேன் சபாஷ், இவர்கள் வந்து அரசியல் கற்றுக்கிட்டாங்க, இனிமேல்ட்டு நம்ம இவங்க கிட்டேருந்து அரசியல் கற்றுக்கணும், இளைஞர்களாக இருந்தாலும் அவங்க கிட்டேருந்து நான் அரசியல் கற்றுக்கணுன்ற அந்த நிமிஷத்தில் நான் என்னை மாற்றிக்குவேன். சரி, நான் அறிஞர் அண்ணாவை படிச்சுட்டு வரேன், காந்தியடிகள் படிச்சுட்டு வரேன். அந்த அந்த புரிதல்லாம் எனக்கு உண்டு. நாங்கள் பெரியது நான் பெருசு எனக்கு வயசு அதெல்லாம் கிடையாது. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தலைமை பண்பு சிறு வயசுல இருக்கவங்ககிட்டே இருக்கும். அது எடுபடுதான்னு தான் பார்க்கணும். சரி, கொடிகாத்த குமரன் வந்து சின்ன வயசுல தான் காட்டினாரு தேசப்பற்றுனா என்ன அப்படின்னு. இறந்துட்டாரு தாத்தா. இன்னி வரலாம் பேசுகிறோம்ல, கொடிகாத்த குமரன்னா அனுபவமா இல்லையே, வயசு எல்லாம் ரத்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு செஞ்சு காட்டினார். உயிர் தியாகி. அதுவும் உயிர் தியாகம் தான் போச்சு. ஆனால் போட்டது விதை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மற்றபடி வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்குறது, பால் அபிஷேகம் ஊற்றி சாவுறது அதெல்லாம் எப்படி விதையாவே எடுத்துக்க முடியும்? சரி, அது வீணாக போகுது. அதுதான் அரசியல். இது ஒரு சினிமா மீது இருக்க மோகம் எதுன்றதை அதை பிரிச்சுக்கணும். சினிமா துறை வந்து இருக்கக்கூடாது மோசம், நான் அதுக்குள்ளே போகல. அது ஒரு இண்டஸ்ட்ரி. ஏடிஎம்கே டிவிக்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? நடந்து அது ஏன்னா 2 பேருமே இப்போ மறுத்துருக்காங்க. அப்படி எதுவும் கிடையாது, அப்படி சேரவும் போகிறதில்லன்னு டிவிக்கே தரப்புல சொல்கிறாங்க. ஏடிஎம்கேவை நாங்கள் அப்படி பேசவே இல்லை, நீங்கள் தானே பேசுனீங்கன்றாரு. திருப்பி இதே பேச்சுவார்த்தை இதே சூசகமான விஷயங்கள் பிப்ரவரி மாதத்தில் நடக்கும். இப்போ எப்படி பிஜேபியோடவே அந்த பேச்சுவார்த்தை நீங்கள் தான் தாவேக்கா, ஆமாம், இவர் தான் வந்து அதிமுக கேமராமேன் சார் தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 பேரும் நீங்களாக பேசிக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவரை வச்சு பேசுவீங்க. அவர் என்ன பண்ணுவார், என்ன வச்சு பேசுவார். நாங்கள் 2 பேர் பேசுவோம். யாருக்காக பேசுகிறோம்? உங்கள் 2 பேருக்கு அவசரம். இது ஒரு வேளை இது சரியாகுது, இது படியுது, இது வியாபாரமாக படியுதா, இல்லை கூட்டணியாக படியுதா, இல்லை எதிர்ப்பு படியுதா, இல்லை நட்பில் படியுதா, எதில் கூட்டணி படியுன்றது தெரியாது. படியும் போது அப்போ நீங்கள் பேசுவீங்க. அது வெறும் என்ன நடக்கும்னா நீங்களும் அதை மறுப்பீங்க, அவரும் மறுப்பார். ஓகே, இதுதான் அரசியல். இப்படிதான் இன்னும் அலைவில் இருக்கு. கண்டிப்பாக இருக்குங்க. எதிரிக்கு எதிரி நண்பர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசு. இன்னைக்கு சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் ஏன் ஒன்று சேர்றாங்க? இனி வேலைக்கு ஆகாதுன்ட்டு சேர்றாங்களா? எதிரிக்கு எதிரி நண்பன். எதிரிக்கு எதிரி நண்பன். அதுதான். இதுதான் வந்து பெரிய அரசியலில் ரொம்ப இந்த கொள்கைன்றதை வந்துட்டு கடைசியாக சொல்கிறது, இல்லை மக்கள் நலன்றது அதுக்கு பின்னாடி வரும். எதிரிக்கு எதிரி அரசியலில் எப்பயுமே நண்பர்கள் தான். அப்போ யார் எதிரின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு வேளை யோசிக்கிறாரு, இல்லை நமக்கு வந்து இது பத்தலை, நம்ம போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாருன்னா அப்போ தாராளமாக கூட்டணி அமையும். இல்லை அப்படின்னா அமையாது. சமாளிப்பாரா சார் எடப்பாடி? ஏன்னா இவ்வளோ எதிர்முனை தாக்குதல் இருக்கு. சமாளிச்சாதான் அரசியல். ஆசைப்படுறது முதலமைச்சர் பதவி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி உழைக்க வேணாவா? சுத்துறார். உழைப்புலலாம் நான் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல மாட்டேன். நான் ஒரு 7-8 இடத்துக்கு போய் பார்த்தேன். காலையில் 6:30 மணி 7 மணிக்கு எல்லாமே வந்துட்டு கட்சிக்காரங்களை பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி முக்கியமான செய்தி எதனா இருந்தால், ஏன்னா அப்டேட் பண்ணி பேசணும்ல, அமைச்சருங்க முன்னாடி எதனா சொல்லியிருப்பாங்க, இவர் பேசினதுக்கு கவுண்டர் கொடுத்துருப்பாங்க, அது காலைல செய்தியில் வந்துருக்கும். அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை பார்க்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மணி வரலாம் அது போகுது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு 12லேருந்து 1 மணி லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருப்பி அந்த ஊரில் யார் மாவட்ட செயலாளர், என்ன பாயிண்ட், என்ன கூட்டம் அப்படின்றத பார்க்குறாங்க. அதை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் 4:30 மணி 4:15 மணிக்கு வண்டி வெளியிலேருந்து போகுது, பஸ்ஸு 3 சட்டமன்ற தொகுதி போகுது.
6 மணிக்கு ஒரு இடத்துல பேசுறது, 8 மணிக்கு ஒரு இடத்துல பேசுறது, 9:30 இல்லை 9:45 10 மணி கிட்ட அப்போ ஒரு இடத்துல பேசுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஒரு நாள் ட்ராவல் பண்ணும். யாராக இருந்தாலுங்க 70 வயசுக்குள்ள பஸ்ஸில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணி பாருங்கள், 10-15 நாள் என்ன ஆகும்? நான் இயல்பாக பேசுகிறேன், இறங்குறது பேசுறது தொண்டை கட்டி இதெல்லாம் பார்த்துருப்பாங்க மக்கள். ஓகேங்களா? இது முடிஞ்ச உடனே 10-10:30க்கு கூட்டம் முடியுதா, 10:30க்கு முடிஞ்ச உடனே புறப்பட்டு தங்கியிருக்கிற இடத்துக்கு வரணும். தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்தால் ஒரு 300 பேர் இருப்பாங்க. அந்தந்த மாவட்ட செயலர் அவங்கவுங்கலாம் வந்து நிற்கும்போது அவங்கள வந்து சரி போய் காலைல வாங்கன்னு அப்படி அனுப்ப முடியாது. நல்லா இருந்தது, நல்லா பேசுனீங்கன்னான்வாங்க. இவர் அந்த கூட்டத்தில் கூட்டம் கம்மியாக இருந்தது, அது ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க, அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடுது. அதுக்கப்புறமா போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்து திருப்பி காலைல மறுபடியும் 6-5:30க்கெலாம் ஏஞ்சி திருப்பி ரெடி ஆகும். அப்போ அந்த காலையில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 7 மணிக்கு இன்றைக்கி எந்தெந்த மாவட்ட செயலர் அவங்க வராங்க, முன்னாள் நடந்த மாவட்ட செயலர் நைட்டு பார்த்துட்டு கிளம்புறாங்க, மறுநாள் காலையில் எதுவோ அப்படி. இது மாதிரி தானே இருக்குது ஒவ்வொன்றும். எங்கேயுமே இப்போ திடீர்னு வந்து புறப்பட்டு டெல்டாவில் போய் நெல்லெல்லாம் எடுத்து பார்க்குறாப்புல, அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு, கட்சி நிகழ்ச்சிக்கு. அப்போ தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு தானே இருக்கிறாப்புல. சரி, இப்போ நீங்கள் இந்த சைடில் இவங்கெல்லாம் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எங்கே ஒரு போராட்டம் நான் என்ன கேட்குறேன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இல்லையா, ஆமாம், அதை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் எதனா ஒரு விஷயம் பெருசாக எதனா பண்ணாரா? இல்லை. சட்டமன்றத்தில் வந்து அவர் எம்எல்ஏ சார் சட்டமன்றத்தில் எதனா பேசியிருப்பாரா? இல்லை விஜய்க்கு ஆதரவாக வெளியில் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறீங்கல்ல, ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்கிறீங்க, டிடிவி போன்றவர்களாம் எல்லாம் சொல்கிறீங்க. அதுவும் நிலைப்பாடு மாற்றிட்டார் அவர். டிடிவி இப்போ அந்த கரூருக்கு பிறகாக அவர் விஜய்க்கு ஆதரவாலாம் எதுவுமே பேசல. அப்போ நான் சொன்னது அது கரெக்ட் தானே? அப்போ அந்த சந்தர்ப்பவாதமாக ஏற்ற மாதிரி தானே நீங்கள் ஒரு நேரத்தில் நடந்துக்கிறீங்க. சரி, அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து சரி விஜய்க்கு நடந்தது சூழ்ச்சி கீழ்ச்சி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, இல்லை அந்த இதில் இருக்குன்னா சட்டமன்றத்தில் பேசியிருக்கணும்ல. சரி, இல்லை விவசாயி பிரச்சனை, விவசாயிகளுக்கு வந்துட்டு நெல் பிரச்சனையாக இருக்குது, இல்லை மாணவர்களுக்கு வந்து அம்மா வந்து மடிக்கணினி கொடுத்தாங்க, விவசாயிகளுக்கு ஆடு மாடு கொடுத்தாங்க, நீங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டீங்க, நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னைக்குன்னா ஒரு நாள் சட்டமன்றத்தில் சபாநாயகர் முன்னாடி உட்காந்தாரு, இல்லை சபாநாயகருக்கும் ஓபிஎஸ்க்கும் கடுமையான வாக்குவாதம், இல்லை ஓபிஎஸ் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கடுமையான யுத்தம் சண்டை, எதனா ஒரு செய்தி இந்த 3 வருஷத்தில் காட்டுங்க. ஸோ ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி 3 பேரும் இப்படி தான் பார்க்குறீங்க. சசிகலாவை இதில் வேற மாதிரி, சசிகலாவை நான் இதில் சேர்க்க மாட்டேன். சசிகலா அவர்களுக்கு வந்து அந்த புத்தி கூர்மை எல்லாம் ஜாஸ்தி. ஓ, ஸோ இது இவங்க லாங் டேர்ம் பாலிடிக்ஸ் பார்ப்பாங்க. இவங்களை ஒப்பிட்டா எடப்பாடி அவர் சரியா ஃபார் பெட்டர். ஓகே, அதாவதுங்க எதிர்க்கிறதுக்கு சண்டை செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அது இருக்குன்ற மாதிரி தான் அது. இது நாம் பார்க்கல, நாம் பேசுறதுன்னா இது நாம் பேசலை, கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 66 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 82 மாவட்ட செயலர்கள், அவங்க பேசுறது அவங்க கட்சிக்காரங்க பேசுறதை தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ இதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களை நம்பி இருக்கிறவங்க, ஓபிஎஸ் கூட பயணம் பண்ணவங்க எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா நான் மாற்றிக்குவேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இவர் வந்து நம்ம பெங்களூர் புகழேந்தி சார் வந்து காரில் போகிறார், யார் கூட? ஓபிஎஸ் சாரோட. ஆமாம், அவரை நீக்கிறதுக்கு உண்டான கையெழுத்தை ஓபிஎஸும் போட்டுக்கிறார். ஆமாம், போட்டுட்டு அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் காரில் போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் இறங்கி போகும்போது தான் அறிவிப்பு வருது, புகழேந்தி கட்சி விட்டு நீக்கப்பட்டார். மாஃபாய் பாண்டியராஜா தன்னோட அமைச்சர் பதவியை தூக்கி தூரம் போட்டுட்டு உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓபிஎஸ் பின்னாடி பொதுமக்கள் உணர்வு பூர்வமாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்ல, ஒரு அமைச்சர் வந்தார்ல, பதவி போச்சு இல்லை, அவர் திருப்பி அமைச்சரவையில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதிரில் நின்று இந்த பார்ப்பா தப்பு பண்ணிட்டாப்புல, எனக்காக தப்பு பண்ணாப்புல, உனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, தயவு செய்து அந்த பழைய இலாக்காவை கொடுத்துரு, நீ என்ன வேணால் திட்டு, என்னை நம்பி வந்தவங்கள பாதிப்புக்கு உள்ளாக்கிடாது. பேசியிருக்கணுமா? பேசியிருக்கூடாது. சரி, இப்போ இன்னைக்கு அன்வர் ராஜா பாதிக்கப்பட்டாரா? என்ன பண்ணார் இவர்? எவ்வளோ பேர் இந்த பாபு முருகல்னு ஒரு வழக்கறிஞர், ஆமாம், அவர் தான் வந்து ஓபிஎஸ் கூட இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது இந்த டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே. ஆமாம், இவர் இதெல்லாம் பார்க்கும்போது அழட இவர் கூட இருந்தால் நமக்கு டேஞ்சர் போல், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசும்போது விவேக் மாதிரி, அண்ணா எங்களுக்கெல்லாம் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன செஞ்சேன்? ஒன்றுமே இல்லை, அப்போ உங்களுக்கும் அதான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி, இப்போ இவர்களோட தன்மை இருக்கு இல்லையா? சரி, உங்களை நம்பி வராங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 10,000 பேர் கிட்டத்தட்ட கூடுனாங்க, யார்? ஐயா ஓபிஎஸ் அவர்களோட வீட்டுக்கு முன்னாடி. 3-4 நாள் கழிச்சு அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. நான் எல்லாம் ஊரில் வந்து சந்திக்கிறேன்னு, அப்புறம் ஊர் பக்கம் போய் யாருமே பார்க்கல. சரி, நீங்கள் எப்பயுமே மக்களையோ தொண்டர்களையோ இழந்துடக்கூடாது, இழந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. இன்னொன்று, தேனியில் விட்டு கொடுத்தீங்க சொன்னீங்க, யாருக்கு? டிடிவி தினகரன். நீங்கள் போய் அங்கே நின்னீங்க, அவரும் தோத்தாரு, நீங்களும் தோத்தீங்க. நீங்கள் பலாப்பழத்தில் நின்று ஜெயிச்சு ஓட்டு வாங்கி உங்களோட 2வது இடம் வந்தீங்க, அது உண்மையிலே வரவேற்கிறோம்,
அவருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு ஓட்டு வாங்கி காமிச்சிருக்காரு. டிடிவி தினகரன் சின்னத்தில் தானே நின்னாரு, ஏன் தோத்தாரு? பெரிய தலைவர் இல்லை நீங்கள், திருச்சின்னு போய் 5%. அமமுகவோட ஓட்டு விகிதாச்சாரம் வர தேர்தலில் குறையுதா இல்லையான்னு பாருங்க. ஏங்க நீங்கள் களத்தில் மக்களோட இருக்கணும், பயணம் பண்ணணும், மக்கள் பிரச்சனை புரியணும். நானே கேட்குறேன், சரி அமமுக வந்து நீங்கள் தனிப்பட்ட கட்சி தானே, ஆமாம், திமுக அமைச்சர்களை எதிர்த்து எத்தனை வழக்கு தொடர்ந்தாங்க, இல்லை எத்தனை ஊழல் அவங்க வெளியில் கொண்டு வந்தாங்க? இது பிரச்சனை இல்லையா? நேற்றைக்கு கூட இந்த கேஎன்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பணி நியமனத்தில் வந்து முறைகேடு நடைபெற்றதா இடி சொல்லியிருக்கேன்ற போது இடி சொல்லி அவர் அறிக்கையில் அவரும் கூட விட்டுருக்காரு அறிக்கை. அண்ணாமலையும் சொன்னார், இவரும் சொன்னார், எல்லாரும் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து அம்பலப்படுத்தினீங்களா நான் கேட்குறேன். நேரு அவர்கள் திருச்சியில், உங்களுக்கு திருச்சி அரசியல் நல்லா தெரியும், நேரு அவர்கள் இதெல்லாம் தப்பு பண்ணுறாரு, மகேஷ் பொய்யாமொழி இதிலெல்லாம் தப்பு பண்ணுறாரு, இவர் வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து ரகுபதி இங்கெங்கெல்லாம் மண் வளம் இதெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காரு இப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸையோ இல்லை ஆர்டிஐயோ இல்லை வழக்காடு மன்றத்தில் கேஸை போட்டோ இல்லை போராட்டம் பண்ணி மக்களை திரட்டி திமுக எதிர்ப்புக்கு நீங்கள் எதனா பண்ணீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கிறது தானே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க 3 வருஷமா. ஸோ எடப்பாடி எதிர்ப்பு தான் இவங்களுக்கு மேலும் இவங்களோட அரசியலே எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு, அவ்வளோதான். அதை தாண்டி வேற சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான அரசியலாக அதை நான் பார்க்குறேன். இது இவங்க சேர்ந்ததே இப்போ எடப்பாடி எதிர்ப்பு அரசியல். தேர்தலுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாங்க, இப்போ தேர்தல் வருது இப்பவும் எதிர்ப்பாங்க, அவ்வளோதான். இவ்வளோதான், இதில் வேற ஒன்றும் கிடையாது. இல்லை ஆமாம், இப்போ பிஃபார்ம் ஏஃபார்ம்லாம் யார்கிட்ட இருக்கு? எல்லாமே எடப்பாடி. எந்த சின்னத்தில் நிற்க போறீங்க நீங்கள்? உங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? இதுக்கெல்லாம் கேள்வி இருக்கா? இல்லை, அதிமுகவே ஒன்றிணை வைப்போன்றாங்க சார். இப்போ அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. நீட் எப்படி வரும்னு சொல்லிட்டு வராமலே போச்சோ, அதெல்லாம் அரசியலுக்கு அப்பால் நடக்காது. சரி, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர மாதிரி தெரியல. நீங்கள் எப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் ஏற்றுக்க முடியாது நீங்கள் சொன்னீங்களோ அவருக்கு வசதியாக போச்சு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். யாருன்னா மத்தியஸ்தம் பேச வராங்க அப்படின்னா கூட்டணி வேணுமா வேணாம்? நான் முதலமைச்சர் இல்லைன்றாங்க. நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கட்சியை வச்சு நான் பஸ் எடுத்துன்னு போய் ஊரெல்லாம் போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்சியை காப்பாற்றி நான் வச்சுருப்பேன். நானே வேணாம், இன்றைக்கி தேர்தல் நான் தான் பொது செயலாளர், பொது செயலாளர் வேணான்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டார்னா அமித்ஷா என்ன பண்ணுவார்? நிறைய பேர் சொல்கிறாங்க பறந்தது ஃபோன் கால், அமித்ஷா பிளான், மாஸ்டர் பிளான், ஸ்கெட்சு கிச்சு. நானும் இந்த துறையில் தான் இருக்கிறேன். பத்திரிகையாளராக வந்து எது நடக்குது எதுவோ அதை தான் நம்ம பண்ணணும். சரி, இல்லாதது பொல்லாததான் சொல்லக்கூடாது. ரைடு வருது அது மாதிரி கண்ணெதிரில் பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம். இதோட இவரோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். நான் இப்போ சொல்கிறேன், செந்தில் பாலாஜி கதை முடியுதுன்றாங்க. செந்தில் பாலாஜி செங்குத்தா ஸ்ட்ராங்கில் கரூரில் நல்ல ஓட்டலில் ஜெயிப்பார். தூக்கி உள்ள வச்சாங்கன்னா அது கதை வேறு. இதே விஜய் அவர்கள் போய் கரூரில் செந்தில் பாலாஜி எதிர்த்து தேர்தலில் நிற்பாருன்னா யார் நின்னாலும் தோக்குறாங்க கரூரில். விஜயே நின்னா கூட, விஜய் நின்னா கண்டிப்பாக தோப்பார் கரூரில். நான் இங்கே தானே இருக்க போகிறேன். எல்லாம் சொல்கிறாங்கல்ல அண்ணனுக்கு வந்து பயங்கர செல்வாக்குன்னு. எங்கே இப்போ போயிட்டு ஒரு சில தொகுதியிலலாம் விஜய் நிற்கவே முடியாது. என்னால் ஒரு 10 தொகுதி அப்படி சொல்ல முடியும். திண்டுக்கல், சாரி ஐ பெரியசாமி அவர்கள் ஆத்தூர், சேலம் எடப்பாடி பழனிசாமி தொகுதி, கொளத்தூர், சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் வேணால் கொஞ்சம் டஃப் ஆகிடும் விஜய். என்னென்னா சிட்டியில் வந்துட்டு கொஞ்சம் இது. ஆனால் திமுக மொத்தமாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். திமுக யூனிட் இறங்கி வேலை செய்யும்போது பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ் டு இண்டெக்ஸ் பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலினை விட விஜயோட பாப்புலாரிட்டி, விஜயோட வசீகரம் கூட த்ரெட்டன் பண்ணுவார். ஆனால் பூத் லெவலில் வேலை பார்க்கும்போது கவுத்து விட்டுருவாங்க. யாரு? தாவேக்கல். தெரியாது பாவம். இல்ல சார், நீங்க சொல்றது எல்லாமே ஸ்டார் தொகுதி மாதிரி. ஆமா, இவரு ஸ்டார், இவர் அதை விட பெரிய ஸ்டார் சார். அப்ப போய் பெங்களூர்ல நிக்கலாமா? இல்ல ஹைதராபாத்ல பெரிய ஸ்டார், இல்ல டெல்லி இன்னும் பெருசு கெஜ்ரிவால் எதிர்த்து நிக்கலாம். என்ன நீங்க விஜய் நின்னாலும் இந்த 134 தொகுதிக்குள்ள தான் நிக்க போறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு சில பேர் அவர் நிக்கறாரா இல்லன்றவர். நான் நின்னா என்னோட அன்பான கோரிக்கை ஆசை 10 தொகுதி நான் சொல்றேன். இந்த தொகுதியில் அதான் இப்போ ஆல்ரெடி ஒரு 5-6 சொல்லிட்டேன். ஆமா, அதே மாதிரி அண்ணன் விராலிமல்ல விஜயபாஸ்கர் பார்த்தா ஆள் தெரியவே தெரியாது, கொஞ்சமா குள்ளமா தான் இருப்பாரு. ஆனா நீங்க விட்டீங்கன்னா சண்டை கோழி எப்படி சிறியூர் காலன்ற மாதிரி தான் அவருக்கு லோக்கல்ல நிக்கனேமா. ஓகேங்களா? ஜல்லிக்கட்டே நடக்காத ஊர்ல எல்லாம் கூட போய் காசை குத்து பரிசை குத்து நட்டுன்னு இருக்கிறாரு. எதுக்கு நடத்துறாரு? என்ன வள்ளலார் மாதிரி சாப்பாடு போடணும்னா தேர்தல் வந்தா ஜெயிக்கணும்ன்றது. சரி, ஓகேங்களா? அது சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறமா வந்து நன்னிலத்துல காமராஜ் டெல்டால, ரைட்டுங்களா? இல்லைனா டெல்டால நன்னிலம், அது அவ்வளோ பெரிய டெல்டால ஒரே ஒரு தொகுதியை வந்து தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு. யாரு? காமராஜ், முன்னாள் அமைச்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இப்போதான் சிறப்பான சீட்டு தொண்டாமுத்தூர். எங்க போய் எஸ்பி வேலுமணி எதிர்த்து நிக்க சொல்லுங்க தொண்டாமுத்தூர்ல. சேலம்லாம் போவே சேலம் ஆத்தூர் இதுதான் இருக்கிறதே மோஸ்ட் டெட்ஃபுல். அது சார் ஐபி சாரா இருந்தாலும் சரி, இபிஎஸ் சாரா இருந்தாலும் சரி, விஜய் போய் நின்னா தோக்குறது
ரொம்ப உறுதி. நான் வந்து அதிமுகன்னு சொல்ல, திமுகன்னு சொல்ல, நான் பொதுவாக எல்லா எக்ஸாம்பிள்ஸும் ஓகே எல்லாம் சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, அங்கெல்லாம் போய் நிற்கட்டும். யார் நிற்பாங்கன்னே தெரியாது. இதில் உசிலம்பட்டிலையும் ஆண்டிப்பட்டிலையும் நட்சத்திர வேட்பாளரே இல்லை. ஆனால் அங்கே ரெட்டலில் நிற்கும் போது ஃபார்வர்ட் பிளாக் இருக்குல்ல, அந்த ஃபார்வர்ட் பிளாக் யார் கூட இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி. அதுவும் நேதாஜி பேரவையும் வேலை செய்யும். விஜய் அங்கே ரெட்டலை சின்னத்துக்கிட்ட கஷ்டப்படுவார். திருவாரூர் பூண்டி கலைவாணன் சாதாரண ஆள் தான், எம்எல்ஏ கூட ஆகலை. திருவாரூரில் போய் நில்லுங்க சார், கலைஞரோட ஊர். உதயசூரியன் வந்து உங்ககிட்ட சண்டை செய்யும். உதயசூரியன் அப்படி பிரம்மாண்டமாக நிற்கும். யாருக்கு முன்னாடி? விஜய் முன்னாடி பாகுபலி மாதிரி நிற்கும். வேட்பாளர் கூட இல்லை, நான் சின்னத்தை வச்சு சொல்கிறேன், ஒரு சில நேரத்தில் கேண்டிடேட்டை வச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி என்னால் சொல்லிகிட்டே போக முடியும். அப்படியெல்லாம் வந்து நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமல் இப்படி ஹார்ட்டின் வச்சு ஃப்ளைங் கீஸ் கொடுத்துட்டு நண்பா நண்பி தோழா தோழி அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே ஒரு வயசான பாட்டி இருக்கும், என்னப்பா கண்ணு தெரில வழி கொடுப்பா யாருப்பா அப்படின்வாங்க. அதெல்லாம் நடக்கும். ஸோ விஜயை நீங்கள் என்ன பொசிஷனில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் செங்கோட்டையும் ஓபிஎஸ் இவங்க அதை விட கீழே, அதை விட கீழே அவங்களுக்கே தொகுதி. அவரே ஸ்டார் தானே அவர் இன்னைக்கு தேதியில். நான் சொன்னதெல்லாம் ஸ்டார் விவிஐபி தொகுதி தானே. நீங்களாம் போய் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அண்ணன் கே நேரு டஃப்பாக இருக்கட்டும். இப்போ உனக்கும் திருச்சியில் ஓட்டு இருக்குது, எனக்கும் திருச்சியில் செல்வாக்கு, எனக்கும் வந்து உனக்கு மரக்கடை இருக்குது, எனக்கு சர்ச்சு திருச்சப்ப சபலாம் இருக்குது. ரைட்டு வா போ நிற்போம், நேருக்கு நேர் நிற்போம். நேருக்கு நேர் இல்லை ஒன்றும் இல்லை. தாவேக்கா, அதாவது இவரும் தாவேக்கா, இன்னொரு தாவேக்கா இருக்குது தமிழக வாரிமை கட்சி, அண்ணா வேல்முருகன் பண்ருட்டி, இல்லை பண்ருட்டியோ இல்லை பக்கத்தில் இன்னொரு தொகுதி ஒன்று இருக்குது அவருக்கு, நெய்வேலி. அதேமாதிரி பண்ருட்டி தான் நிற்பார். நீங்கள் போய் அங்கே நின்னீங்கன்னா வேல்முருகனுக்கு தூக்கம் போயிடும். ஃபஸ்ட்டு பயம், விஜய் வந்து நிற்கிறாப்புல பயம் வரும். பயம் வந்து தனக்குள்ளே அந்த அரசியல்வாதி இருக்கிறார்ல, அவர் ஒரு மிகப்பெரிய வேகப்பந்து ஓட்டக்காரராக மாறிடுவார், குத்து சண்டை வீரராக மாறிடுவார். யார்? வேல்முருகன். ஆனால் நம்ம அண்ணன் காடுவெட்டி குருவை பார்த்தோம், அதுக்கப்புறம் ஐயாவை பார்த்தோம், சின்ன ஐயாவை பார்த்தோம். அதெல்லாம் விட்டுட்டு வேணான்ட்டு தனியாக வந்து கட்சி ஆரம்பித்து ஏதோ ஒரு சீட்டு ஜெயிச்சு நமக்கு உண்டான அரசியல் பண்ருட்டியில் நெய்வேலியில் பண்ணினுக்கிறோம், கடலூரில் ஒரு மூலையில், அதுக்கு சோதனை ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் தங்க ஆரம்பிச்சிருவார். வீடு வீடாக போயிட்டு தங்கி நீங்கள் போய் ஓட்டு கேட்டால் என்ன யார் விடுங்க, அண்ணன் வேல்முருகன் விடுங்கன்னுவாங்க. பக்கத்து வீடு அண்ணன் வேல்முருகன். அரசியல்வாதியை குறைத்து மதிப்பிடாதீங்க. நீங்கள் அரசியல்வாதியை தோக்கடிக்கணும்னா நீங்கள் அரசியல்வாதியாக மாறினாதான் தோக்கடிக்க முடியும். சரி, நீங்கள் இருக்கிற நிலையிலேருந்து நான் பணக்காரன், நான் பண்ணையக்காரரு, நான் நடிகர், நான் ஓட்டப்பந்து வீரர், நான் தோனி, நான் சச்சின், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் அரசியல் தளத்தில் போகிறீங்கன்னா நீங்கள் அரசியல்வாதியாக மாறும். நீங்கள் அரசியல்வாதியாக மாறி நீங்கள் தேர்தல் அணுகுனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. நான் சொல்கிறது எல்லாமே யதார்த்தமான எடுத்துக்காட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சூப்பர் ஸ்டார் அதுக்கு மேலே அப்படின்னா அப்போனா வேற எங்கன்னா ஹாங்காங்கில் தான் போய் தேர்தலில் நிறுத்தணும். அவரை தமிழகத்தில் சீட்டு கிடையாது. அதான் யதார்த்தத்துக்கு வரணும். ஸோ உங்கள் பார்வையில் அதாவது மூன்று பெரிய கட்சிகள், அப்புறம் நான்காவது கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிற தாவேக்கா. ஏன்னா தொண்டர்கள் பாதி இருக்கிறாங்க, ரசிகர்கள் பாதி இருக்காங்க, பூரா தொண்டர்கள்லாம் மாறணும். அதுக்கப்புறம் அணி, அது வந்து அவங்களுக்குன்னு இன்னும் ஒரு பேர் கிடையாது, ஒரு சின்னம் கிடையாது. இது இட் ஹஸ் பீன், அதாவதுங்க சேர்க்கறது சேர்றது அப்படின்றது வந்துட்டு இபிஎஸ் ஒத்துக்கிட்டா தான் நடக்கும். அவர் ஒத்துக்கிறதுனா எப்பயோ ஒத்துருப்பார். அவர் கஷ்டப்பட்டு இல்லை உங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையாக அவர் என்ன பண்ணுறாரு. இப்போது ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் தலைமை பொறுப்புலலாம் இருந்தவன், என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். புதுசாக ஒரு ஜிஎம்ஓ இல்லை புதுசாக ஒரு மேனேஜர் வராங்கன்னா, ரொம்ப நல்ல மேனேஜராக இருந்தாருன்னா என்ன பண்ணுவார்னா யாரையுமே தொடமாட்டார். ஒரு 2 மாதம் 3 மாதம் அமைதியாக பார்த்து வேலை செய்யட்டும், எது வேலை செய்யுது எது வேலை செய்யுது பார்த்து ஒவ்வொருத்தையும் நீக்கி அவருக்கு உண்டான ஒரு டீமை போட்டு அந்த கம்பெனியை மேலே எடுத்துருவாங்க. இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன பண்ணோன்னா வந்த உடனே எல்லாத்தையும் நீக்கிட்டு தனக்கு உண்டான ஆள் எடுத்துன்னு வந்து போட்டு இது பண்ணும். இதில் எடப்பாடி பழனிசாமி அந்த ஃபஸ்ட்டு ரகம். வந்த உடனேலாம் எதுவுமே பண்ணலையே. அவர் 5-4 வருஷம் சிஎம்மாக இருந்தப்போ எல்லா எம்எல்ஏவாக சந்தோஷமாக இருந்தீங்களே, எல்லா அமைச்சரும் குறுநில மன்னராக இருந்தீங்களே, ராஜேந்திர பாலாஜி ஒரு சைடு, கடம்பூர் ராஜு ஒரு சைடு, எல்லாருமே சந்தோஷமாக தானே இருந்தீங்க. கட்சியை வளர்க்குறதை தாண்டி நீங்கள்லாம் நல்லா தானே இருந்தீங்க. விட்டார்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒருத்தராக பிடிக்கிறாரு. யார் வேலை செய்கிறாங்க, யார் வேலை செய்யணும், எதை நீக்கணும், எதை கழிக்கணும் பண்ணிவிட்டு அந்த வேலையை பண்ணுறாரு. அவர் என்ன நினைப்பார், நான் சொல்கிறத செய்யணும், அதுக்கேற்ற மாவட்ட செயலர் எனக்கு இருந்தால் போதும், உங்களெல்லாம் நம்பி கட்சி இல்லை, என்ன நம்பியே நான் இல்லை, எல்லாரும் உழைப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பார்வை. அது ரெட்டல் என்ற ஒரு சின்னம் வந்து அது ஒரு மேஜிக் சிம்பிள். ரைட். எடப்பாடியை வீழ்த்த நினைக்கிறவர்களை எல்லாரையும் எடப்பாடி வீழ்த்தி இருக்கிறதா நீங்கள் ஒரு வரலாறு சொல்லியிருக்கீங்க. அதே போல் விஜய்க்கும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.